பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஆமீன். ஆண்டவரே, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு நல்ல ஜெபம் பண்ணியிருக்காங்க. மனுஷங்க உதவி செய்வாங்கன்னு நிறைய நேரங்களை நம்புகிறோம். சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, பதவியிலலாம் இருக்காங்க. ஆனாலும் கூட பல சமயங்களில் அவங்களா இருந்தாலும் கூட அவங்களால உதவி செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிடுது. உதவி செய்ய மனசு இருந்தாலும் அவங்களால அந்த சூழ்நிலையில் செய்ய முடியாமல் போயிடுது. பல சமயம் அப்படிதான், நமக்கு உதவி செய்ய மனிதர்கள் வந்தால் கூட உதவி செய்ய முடியாமல் ஆகிடும். மனுஷனுடைய உதவி விருதா. ஆனால் கர்த்தர் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. இக்கட்டான சூழ்நிலையில் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலும் கர்த்தர் உதவி செய்ய முடியும். அல்லது மனுஷங்க உதவி செய்ய மறந்துட்டாலும் கர்த்தர் மறுக்க மாட்டார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அல்லது ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோமேனு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உதவி செய்வார், அற்புதம் செய்வார். அதனால எதை நினைச்சும் பயப்படாதீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். மனுஷனுடைய உதவி இருதா, ஆனா நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். எங்களுக்கு இந்த இக்கட்டிலிருந்து ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.